சலீம் சலீம் நில்லுப்பா. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியல, அப்புறம் எதுக்குப்பா இந்த கோவம்? உன் கையில எப்படிப்பா துப்பாக்கிலாம் வந்துச்சு? இதெல்லாம் நமக்கு வேண்டாம், உனக்கு ஒத்து வராதுப்பா, சொன்னா கேளு. நீங்கள் ஒன்றும் பாருப்படாங்க சாமி, நான் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணல. ஏன் மனசாட்சிப்படி இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லை. இங்கே நல்லவனாக இருக்கிறது எவனுக்கும் பிடிக்கல சாமி. அவன் என்னடான்னா நீ வேலைக்கு ஒத்து வர மாட்ட வேணாம் போடான்றான். அவன் என்னடான்னா நீ வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்ட வேணாம் போடான்றான். என்னப்பா சொல்ற? அப்ப பத்திரிக்கைலாம் அடிச்சது? அட நீங்கள் வேற சாமி, அவன் என்ன வேணாம் போடான்னு தூக்கி போட்டு போயிட்டா சாமி. என்ன போகிற பக்கம்லாம் விரட்டுறாங்க சாமி, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு சாமி. அதுல ஒரு போலீஸ்காரன் நீ ரூல்ஸ் பேசுற, உனக்கு 2 வருஷம். அப்போ இந்த துப்பாக்கி அவனோட தான். 2 வருஷம் ஜெயில் வாழ்க்கையை வாழ்றதை விட இன்னைக்கு ஒரு நாள் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணிட்டேன். வர சாமி. சலீம் சலீம் அப்பா, இங்க பார் சலீம், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சொன்னா கேளு. விளையாட்டுத்தனமா செய்ய போய் விபரீதம். எந்த விஷயத்துக்கும் ஆயுதம் ஒரு தீர்வு கிடையாது. சும்மா பிரெயின் வாஷ் பண்ணாதீங்க மிஸ்டர் சிலியன். அடுத்ததான் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஹோம் மினிஸ்டர் தவப்புண்ணியம், இந்த நல்லவனோட அப்பா, இப்போ இங்க வரணும். ஏதோ பாவம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா விளையாடிக்கிட்டு இருக்கியா? வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர் சார். 4 பேரை பிடிச்சு வச்சுக்கிட்டு மிரட்டினா எது வேணா நடந்துரும், கனவு காணாத. கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், போலீஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத சலீம். உனக்கு வார்னர் ஆசை இருந்தா மரியாதையா அவங்க 4 பேரையும் கீழே அனுப்பு. நானும் உங்களை கடைசியா வச்சிருக்கிறேன் மிஸ்டர் சிலியன். மினிஸ்டர் இங்க வர முடியாதுன்னு நீ ஒரு தடவை சொன்னா கூட இங்க இருக்கிற ஒருத்தனை உயிரோட பார்க்க முடியாது. ஷூட். யாரை கேட்ட ஆர்டர் பாஸ் பண்ண? உனக்கு இப்ப அவனை கொல்றதா முக்கியமா? பேசிக்கிட்டு இருக்கிறவங்களா பைத்தியக்காரன். மினிஸ்டரை கூட்டுவாங்கன்னா என்ன கொல்ல பிளான் பண்ணுறீங்களா? சலீமை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டீங்க மிஸ்டர் சிலியன். மிச்சம் இருக்கிற 3 பேரும் உயிரோட வேணும்னா மினிஸ்டர் உடனே இங்கே வந்தாகணும். எதுக்கு ஒரு முடிவு இருக்குது? உனக்கு இருக்கு. I will get you and kill you, damn it. குட் லக் சார். தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக தீவிரவாதி என்று சந்தேகிக்கப்படும் சலீம் அமைச்சர் தவப்புண்ணியத்தை நேரடி பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாக தெரிகிறது.
பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த நால்வரில் ஒருவர் மருத்துவமனையில் இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 3 பேரை மீட்க அமைச்சர் தவபுண்ணியம் அவர்களே நேரடியாக களத்தில் இறங்கப் போவதாக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த திடீர் திருப்பங்களுக்கான காரணங்கள் எதுவும் தெரியாததால் குழப்பமான சூழ்நிலையே நிலவுகிறது. அமைச்சரை போட்டிருப்பவர்களை முதற்கொண்டு பிணை கைதி ஒருவரை தீவிரவாதி மாடியில் தள்ளிவிட்டதாக தெரிகிறது. யார் இங்க செழியன்? யாரு? ஐ எம் செழியன் சார். என்ன வேணுமா அவனுக்கு? எதுக்காக நீங்க வர சொன்னா? இதோ இப்ப இங்க வந்திருக்கல, இப்ப என் பையனை அனுப்ப சொல்லு. போன போடியா? இல்ல இல்ல, நீ சரிப்பட்டு வர மாட்ட, நானே பேசிக்கிறேன். குடு. ஹலோ, நான் ஹோம் மினிஸ்டர் பேசுறேன். இந்த பாரு தம்பி, சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் தயங்காம. நீ தொட்டது என் பையனை இல்லை, இந்த அரசாங்கத்தை. என்ன புரியுதா? எவ்வளோ பணம் வேணும்னாலும் தாராளமாக நான் உனக்கு தரேன். சொல்ல. ஆனால் இப்போ என் பையனை கீழே அனுப்பிச்சிடு. ஐயா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். அரசாங்கமே என் கையில் தான் இருக்கு. ஐயா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயா, உன் வாழ்க்கையில் நீ கனவுல கூட பார்த்துருக்காத ஒரு அமௌண்ட்டை நான் உனக்கு செட்டில் பண்ணுறேன். ஆனால் என் பையனை விட்டுரு. ஐயா, என்ன சொல்ற? ஐயா, யோ, அதான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கல, அப்புறம் நான் சும்மா ஐயா நோய்யா ஐயா நோய்யான்ட்டு. ஃபோன் கட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சியா? நான் செழியன் பேசுறேன். மிஸ்டர் செழியன், இப்போதைக்கு உங்களை தவிர வேற யார் கூட நான் பேச விரும்பல. ஏன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனாலயா? தெரியாம கூட என் முன்னாடி வந்து நின்றா. உன் நல்லதுக்கு சொல்றேன். எனக்கு பயம் வரல செழியன். நீங்க சூடா இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலா நானும் ஒரு சூடான நியூஸ் தரேன். நேற்று நைட்ல இருந்து ஒரு உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. நான் சொல்ற அட்ரஸ்க்கு போனா அந்த உயிரை காப்பாத்தலாம். இனிமே நீ காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட போறதில்ல. அட்ரஸ் வேணுமா வேண்டாமா?